ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இது ரொம்ப குவிக் அண்ட் ஈஸி ரெசிபியாக இருந்தாலும் இதை நம்ம அதிகமாக வேக வச்சுட்டோம், கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டோம்னா இதோட கலர், வாசனை, டேஸ்ட் எல்லாமே மாறிடும். இதை வந்து ரொம்ப பக்குவமாக நல்லா பொல பொலன்னு அதோட கலர்லாம் மாறாமல் ரொம்பவே டேஸ்டியாக எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் முட்டைக்கோஸ் இந்த சைடு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு பாதி அளவு கேரட்டு, ஒரு 2 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கேரட்டும் பீன்ஸும் சேர்த்து நம்ம செய்யும்போது அது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது கூடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி 3ஆக கட் பண்ணி கீறி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு எண்ணெய் சட்டியில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கலர் எதுவுமே மாறாமல் ரொம்ப தான் சூப்பராக கிடைக்கும். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம். கடலைப்பருப்பு வறுபட்ட பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இந்த சைடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாவை இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணுங்கிற தேவையில்லை, லைட்டாக வதங்கினா போதும். ரொம்ப வதங்கி கலர் மாறிடுச்சுன்னா முட்டைக்கோஸோட கலர் மாறிடும். அதனால் வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்க வேணாம், லைட்டாக இந்த அளவு வதக்கிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. முட்டைக்கோஸ் தான் அதிகமாக இருக்கணும். இது வந்து கலருக்காக நான் ஒரு பாதி கேரட், ஒரு 2 பீன்ஸ் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுலாம். இது முட்டைக்கோஸ் சீக்கிரமாக வெந்துடும், அதனால் வந்து ரொம்ப நேரம் அதை அடுப்பில் இருக்க வேண்டாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுருக்கேன். தண்ணி ஊற்றலை, நான் தெளித்த தண்ணியே தெரியல பாருங்கள். அந்த அளவு தண்ணி ஊற்றக்கூடாது, லைட்டாக தெளித்து விட்டுட்டு இப்போ ஒரு மூடியை போட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்துட்டா சூப்பராக முட்டைக்கோஸ், கேரட் எல்லாமே வெந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். நம்மளுக்கு குழஞ்சி போகாது, கலரும் மாறாது. இப்போ வந்து முட்டைக்கோஸ் எல்லாமே வெந்துருச்சு. இப்போ நம்ம கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து நம்ம கலந்து விட்டு இறக்கிட வேண்டியதுதான். இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். பாருங்கள், அந்த முட்டைக்கோஸ் கேரட்டோட கலர் மாறலை, குலையலை, நல்லா உதிரியாக நல்லா சூப்பராக நம்மளுக்கு கல்யாண வீடுகளில், ஹோட்டல்லலாம் கிடைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான முட்டைக்கோஸ் பொரியல் கிடச்சிருச்சு. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். புதுசாக சமைக்க கற்றுக்கிறவங்க கூட இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ரொம்ப சூப்பராக முட்டைக்கோஸ் பொரியல் செய்யலாம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்பவே சூப்பராக இருக்குது முட்டைக்கோஸ் பொரியல். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து சாம்பார், காரக்குழம்பு, வத்த குழம்பு, இந்த மாதிரி எல்லா சாப்பாடோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் வந்து முட்டைக்கோஸ் பொரியல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.